நாம இன்னைக்கு வந்து ஷோல்டர் வந்து எப்படி நீட்டா ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்றது அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல இந்த மாதிரி நம்மளோட பேக் பீஸ் வந்து எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு ஒரு சைடு வந்து பின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ண போறோம். பேக் பீஸை வந்து மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்க்கும் உள் பக்கமா இந்த மாதிரி நம்மளோட ஃப்ரண்ட் பக்கம் வந்து வர மாதிரி வச்சுட்டு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து விட்டுருந்தீங்களோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஷோல்டரில் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரைட் சைடாக எடுக்கும்போது ரொம்பவே நீட்டாக கிடைக்கும். அதே மாதிரி தான் இன்னொரு பக்கமும் கரெக்டாக பேக் பீஸோட உள் பக்கமாக இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸை வந்து கரெக்டாக உள் பக்கமாக கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயினிங்க்கு எப்போவுமே டபுள் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நமக்கு வந்து 2 ஷோல்டருமே ரொம்பவே நீட்டாக அழகான ஒரு பெர்ஃபெக்ஷனாக கிடச்சிருக்கு. எந்த ஒரு பிசுறுமே நமக்கு வெளியே தரல. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள்.